Good morning, students. I am Jayaraman, Zoology Master from Trinity Academy. Now we are going to discuss about Chapter 8, Microbes in Human Welfare, Part 1 video. Microbes such as bacteria, fungi, protozoan, certain algae, viruses, viroids and prions are some of the major components of the biological system on earth. அதாவது பூமியில் உயிரியல் சூழ்நிலை மண்டலத்தில் என்னென்ன உயிரினங்கள் இருக்கலாம் அப்படின்னா பாக்டீரியா, ஃபங்கை, புரோட்டோசோவா, சர்டைன் ஆல்கே, வைரஸ், வைரியாட்ஸ் அண்டு ப்ரியான்ஸ். ப்ரியான்ஸ் அப்படிங்கிறது மிஸ்ஃபோல்டட் புரோட்டீன். மிஸ்ஃபோல்டட் புரோட்டீன் அப்படின்னா அதாவது இன்கரெக்ட் ஃபோல்டிங்னு அர்த்தம். இன்கரெக்ட் ஃபோல்டட் ஆர்கானிசம்ஸ். சரிங்களா? ப்ரியான் இது both humans and animals are affected. Both humans and animals are affected by prion disease. அதான் prion. அனிமல்ஸையும் பாதிக்கும், ஹியூமனையும் பாதிக்கும். சரிங்களா? Several microorganisms are beneficial and contribute to human welfare. பல நுண்ணுயிரிகள் நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. மனிதனுடைய நலனில் பங்கேற்குது. பலன் அளிக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். மைக்ரோப்ஸ் ஆர் present everywhere in soil, water, air and within bodies of animals and plants. பொதுவாக மைக்ரோப்ஸ் எங்கெல்லாம் பரவி காணப்படலாம், எங்கெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா சாயிலில் இருக்கலாம், வாட்டரில் இருக்கலாம், அப்புறம் ஏரில் இருக்கலாம், நம்ம அனிமல்ஸினுடைய பாடிக்குள்ளாரே இருக்கலாம், பிளான்ட்டினுடைய பாடியிலையும் இருக்கலாம். மைக்ரோப்ஸ் லைக் பாக்டீரியா அண்ட் ஃபங்கை கேன் பி க்ரோன் ஆன் நியூட்ரிட்டிவ் மீடியா டு ஃபார்ம் காலனிஸ் விச் கேன் பி விசிபிளி சீன். ஆக்சுவலாக பாக்டீரியா ஃபங்கையை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஊட்டச்சத்து நிறைந்த ஊடகத்தில் வளர்க்க முடியும். ஊட்டச்சத்து நிறைந்த ஊடகத்தில் வளரக்கூடியது. அதை நம்ம பார்க்கவும் முடியும். அதான் சொல்கிறாங்க. Microbes like bacteria and fungi can be grown on nutritive media to form colonies which can be visible seen. Some of the microbes useful to human welfare are discussed here. மனிதனுடைய நலனில் பங்கேற்கக்கூடிய நுண்ணுயிரிகள் எது எதுன்னு பார்த்து அதை பற்றி இப்போ நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம். சரிங்களா? மைக்ரோப்ஸ் இன் ஹவுஸ்ஹோல்டு ப்ராடக்ட்ஸ், அதாவது வீட்டு உற்பத்தியில் நுண்ணுயிர்களின் பங்கு என்ன? வீட்டில் நம்ம நிறைய உணவுப் பொருட்களை உற்பத்தி பண்ணுறோம், அதில் சில நுண்ணுயிர்கள் பங்கேற்குது. அதை பற்றி தான் இப்போ நம்ம இந்த டைட்டிலில் பார்க்க போகிறோம். மைக்ரோப்ஸ் இன் ஹவுஸ்ஹோல்டு ப்ராடக்ட்ஸ். In everyday life, microbes and their products are used in the preparation of idli, dosa, நம்ம வீடுகளில் நிறைய உணவுப் பொருளை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதில் சில நுண்ணுயிர்கள் அவற்றினுடைய உற்பத்திகள் நாம் பயன்படுத்துகிறோம். சில நுண்ணுயிரிகளும் அவற்றினுடைய உற்பத்தியும் நாம் சில உணவுப் பொருள்களை பயன்படுத்துகிறோம். என்னென்ன உணவுப் பொருட்களை பயன்படுத்துகிறோம்? இட்லி, தோசை, சீஸ், கர்ட், யோகட். யோகட் அப்படிங்கிறது இது ஒரு பாலாடை கட்டி. டவ் அப்படின்னா என்ன? டவ் அப்படிங்கிறது பிசைந்த மாவாட்டி நம்ம நைட்டில் பிசைஞ்சி புளிக்க வைக்கிறாங்க இல்லையா, அதான் டவ். பிரெட்டு, வினிகர் எக்ஸட்ரா. பாக்டீரியா லைக் லாக்டோபேசிலஸ் அசிடோஃபிலஸ், Lactobacillus lactis and Streptococcus lactis
காமன்லி கால்டு லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா. பொதுவாக இது வந்து இந்த மூணையும் நம்ம எல்ஏபின்னு சொல்லலாம். ஷார்ட் ஃபார்மில் என்ன சொல்லலாம்? எல்ஏபி. இதெல்லாம் லாக்டோபேசிலஸ் அசிடோஃபிலஸ், லாக்டோபேசிலஸ் லாக்டிஸ் அண்டு ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் லாக்டிஸ். இந்த மூணுத்தையும் நம்ம என்னென்னு அழைக்கலாம்? லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா ஆர் ஷார்ட் ஃபார்மில் எல்ஏபி, லேப் அப்படின்னு அழைக்கலாம். ஆர் ப்ரோபயாட்டிக்ஸ் which check the growth of pathogenic microbes in the stomach and other parts of the digestive tract. இதெல்லாம் இந்த எல்ஏபி வந்து ஒரு ப்ரோபயாட்டிக்ஸ்னு சொல்கிறாங்க. ப்ரோபயாட்டிக்னா பயனுள்ள நுண்ணுயிரிகள், நமக்கு பயன் தரக்கூடிய நுண்ணுயிரிகளை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ப்ரோபயாட்டிக்னு சொல்கிறோம். இந்த நுண்ணுயிரிகள் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகளையும் மற்ற டைஜஸ்டிவ் ட்ராக்டில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகளையும் இது என்ன பண்ணும்? கண்ட்ரோல் பண்ணும். தீங்கு தரக்கூடிய நுண்ணுயிரிகளை தீங்கு தரக்கூடிய நுண்ணுயிரினுடைய வளர்ச்சியை தடுக்கும் இந்த ப்ரோபயாட்டிக்ஸ். சரிங்களா? அடுத்தது எல்ஏபி. எல்ஏபி பாக்டீரியா க்ரோஸ் இன் மில்க். எல்ஏபி பாக்டீரியா க்ரோஸ் இன் மில்க் அண்ட் கன்வெர்ட் இட் இன்டு கர்ட். எல்ஏபி பாக்டீரியா வந்து பாலில் வளர்ச்சியடையும், பாலில் இருக்கும். இது என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த பாலில் இருக்கக்கூடிய கேசின் அப்படிங்கிற புரோட்டீனை கர்டாக மாற்றும். சரிங்களா? இந்த எல்ஏபி பாக்டீரியா பாலில் வளரக்கூடியது. இந்த பாக்டீரியா பாலில் இருக்கக்கூடிய கேசின் அப்படிங்கிற புரோட்டீனை என்னவா மாற்றும்? அதை டைஜஸ்ட் பண்ணி தயிராக மாற்றும். A small amount of curd added to fresh milk as a starter or inoculum contains millions of lactobacilli. உங்களுக்கு தெரியும், நைட்டில் தயிர் போடும்போது அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பாலை காய வச்சு மிதமான சூடு ஆறுனதுக்கு அப்புறம் அதில் புறமோர் ஊற்றுவாங்க. அந்த புறமோரை தான் நம்ம இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்டார்டர் ஆர் இனாக்குலம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஸ்டார்டரில் மில்லியன் கணக்கில் லாக்டோபேசில்லை பாக்டீரியம் இருக்குது. அதனால தான் பாலில் அந்த புறமோர் ஊற்றின உடனே காலையில் பார்க்கும்போது தயிராக மாறிடுது. அப்போ அதில் இருக்கக்கூடிய இந்த லாக்டோபேசிலை தான் பாலை தயிராக மாற்றுது. புரியுதுங்களா? which under suitable temperature multiply and convert milk into curd. ஒரு மிதமான சூடுகளில் கிட்டத்தட்ட 40 டிகிரி செல்சியஸ் மிதமான சூட்டில் அந்த லாக்டோபேசிலை என்ன பண்ணும்? பாலை தயிராக மாற்றும். curd is எதை விட? பாலை விட. நாம் பால் சாப்பிட்றத விட தயிர் சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் ஊட்டச்சத்து அதிகம் இருக்குது. as it contains a number of organic acids and vitamins. அதில் என்ன இருக்குது? ஆர்கானிக் ஆசிட்ஸ் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி, டியூ நோ பாக்ஸை பாருங்கள். அதில் ப்ரோபயாட்டிக்ஸ் ப்ரீபயாட்டிக்ஸ் அப்படின்னு 2 கொடுத்துருக்காங்க. ப்ரீபயாட்டிக்ஸ்னால் என்ன? ப்ரீபயாட்டிக்ஸ் ஆர் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் ஃபுட் தட் இன்டியூஸ் த க்ரோத் ஆர் ஆக்டிவிட்டி ஆஃப் பெனிஃபிஷியல் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். பொதுவாக ப்ரீபயாட்டிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு கூட்டுப்பொருள். இது எதில் இருக்குது? ஃபைப்ரஸ் நிறைந்த உணவுகளில் இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, நுண்ணுயிரிகள், நம்மளுக்கு பயன் தரக்கூடிய நுண்ணுயிரிகளினுடைய வளர்ச்சியையும் அதனுடைய செயல்பாட்டையும் தூண்டக்கூடியது. நன்மை தரக்கூடிய நுண்ணுயிரிகளின் வளர்ச்சியையும் அதனுடைய செயல்பாட்டையும் தூண்டக்கூடியது. அது வந்து நம்ம ப்ரீபயாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரோபயாட்டிக்ஸ் அப்படின்னா என்ன? ப்ரோபயாட்டிக்ஸ் ஆர் லிவ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் intended to provide health benefits when consumed. இந்த நுண்ணுயிரிகள் நிறைந்த உணவுப் பொருளை நாம் சாப்பிடும்போது நம்மளுக்கு அதிகமான ஹெல்த்து கிடைக்கும், நம்ம உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஜென்ரலி பை இம்ப்ரூவிங் ஆர் ரெஸ்டோரிங் த கட் ஃப்ளோரா. நம்ம குடலில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகளினுடைய வளர்ச்சியை இது ஊக்குவிக்கும், அதிகப்படுத்தும். குடலில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகளின் வளர்ச்சியை அதிகப்படுத்தும். அதாவது நம்ம குடலில் வந்து பயனுள்ள நுண்ணுயிரிகள் இருக்கும், அதை வந்து அதிகப்படுத்தும். இது பேர் ப்ரோபயாட்டிக்ஸ். சரிங்களா? இது வந்து 2 மார்க்கில்
அல்லது திரிமாரில் கேட்கலாம். யோகட் அப்படிங்கிறது ஒரு பாலாடை கட்டி. யோகட் இஸ் ப்ரொடியூஸ்டு பை பாக்டீரியல் ஃபெர்மெண்டேஷன் ஆஃப் மில்க். அதாவது அண்ட் லாக்டிக் ஆசிட் இஸ் ப்ரொடியூஸ்டு ஆஸ் பை ப்ராடக்ட். பாக்டீரியல் ஃபெர்மெண்டேஷன் ஆஃப் மில்க். மில்க்கு வந்து பாக்டீரியா மூலம் என்னாகும் அப்படின்னா நொதித்தல் நடந்து அதிலிருந்து கிடைக்கிறது தான் யோகட். பாலில் நொதித்தல் நடக்குது. அந்த பாலில் நொதித்தல் எதன் மூலமாக நடக்குது அப்படின்னா பாக்டீரியா மூலமாக நடக்கும். அதிலிருந்து கிடைக்கிறது தான் யோகட் அப்படிங்கிற பாலாடை கட்டி. அப்படி நடக்கும்போது இந்த யோகட் கிடைக்கும்போது அது கூடவே லாக்டிக் ஆசிட்டும் சேர்ந்து ஒரு பை ப்ராடக்டாக கிடைக்குது நம்மளுக்கு. சரிங்களா? லாக்டிக் ஆசிட்டும் பை ப்ராடக்டாக நம்மளுக்கு உற்பத்தி ஆகுது அந்த பாலோட சேர்ந்து. இது யோகட் பாலாடை கட்டின்னு சொல்கிறோம். மைக்ரோ ஆர்கானிசம் சச் as Streptococcus thermophilus and Lactobacillus bulgaricus coagulate the milk protein and convert the lactose in the milk to lactic acid. பொதுவாக நம்மளுக்கு பாலை உறைய வைக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் எதுன்னு பார்த்தோம்னா Streptococcus thermophilus இது ஒரு நுண்ணுயிரி, Lactobacillus bulgaricus இந்த ரெண்டு நுண்ணுயிரிகளும் பாலை உறைய வச்சு என்ன பண்ணுது, அந்த பாலில் இருக்கக்கூடிய லாக்டோஸை லாக்டிக் ஆசிட்டாக கன்வெர்ட் பண்ணுது. லாக்டோஸை லாக்டிக் ஆசிட்டாக கன்வெர்ட் பண்ணுறது எது? இந்த ரெண்டு நுண்ணுயிரிகளும். சரிங்களா? அடுத்தது, த ஃப்ளேவர் இன் யோகட் இஸ் டியூ டு அசிட்டால்டிஹைட். அந்த யோகட்டினுடைய சுவைக்கும் என்ன காரணம்? அசிட்டால்டிஹைட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது 1 மார்க். அசிட்டால்டிஹைடு வந்து 1 மார்க்கில் கேட்கலாம். அடுத்தது, சீஸ் இஸ் டைரி ப்ராடக்ட். சீஸ் இஸ் டைரி ப்ராடக்ட் இன் எ வைட் ரேஞ்ச் ஆஃப் ஃப்ளேவர்ஸ், டெக்ஸ்டர்ஸ் அண்ட் இஸ் ஃபார்ம்டு பை கோயாகுலேஷன் ஆஃப் த மில்க் புரோட்டீன் கேசின். பாலில் இருக்கக்கூடிய கேசின் அப்படிங்கிற புரதம் உறைய வச்சு, பாலில் இருக்கக்கூடிய கேசின் அப்படிங்கிற புரோட்டீன் உறைஞ்சி நம்மளுக்கு சீஸ் கிடைக்குது. அந்த சீஸினுடைய மனம், அதனுடைய சுவை, அதனுடைய அமைப்பு அதிகப்படுத்தப்படுது. சரிங்களா? அப்போ சீஸ் அப்படிங்கிறது இது வந்து ஒரு டைரி ப்ராடக்ட். டைரியில் ப்ரொடக்ட் பண்ணுறாங்க. அதில் இருக்கக்கூடிய கேசின் அப்படிங்கிற புரதம் உறைய வச்சு அதன் மூலமாக சீஸ் தயாரிக்கப்படுது. அதனுடைய அமைப்பும் அதனுடைய மனமும் சுவையும் அதிகப்படுத்தப்படுது. டூரிங் சீஸ் ப்ரொடக்ஷன் மில்க் இஸ் யூஸ்வலி அசிடிஃபைடு அண்ட் தி என்சைம் ரன்னட் இஸ் ஆர்டர் டு காஸ் கோயாகுலேஷன். அதாவது பாலில் பார்த்திங்கன்னா அமிலத்தன்மைக்கு மாற்றப்படுது. முதல்ல இந்த சீஸ் தயாரிக்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல பாலை வந்து அமிலத்தன்மைக்கு மாற்றப்பட்டு அதில் ரென்னட் அப்படிங்கிற என்சைம் ஆட் பண்ணுறாங்க. ரென்னட் அப்படிங்கிற என்சைம் ஆட் பண்ணி அதை உறைய வைக்கிறாங்க. பாலை உறைய வச்சு சீஸ் தயாரிக்கப்படுது. இதில் வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க், ரென்னட் அப்படிங்கிற என்சைம். த சாலிட்ஸ் ஆர் செப்பரேட்டட் அண்ட் ப்ரெஸ்டு டு ஃபார்ம் சீஸ். அந்த சீஸ் கிடைச்சதுக்கப்புறம் அந்த சீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரெஷ் பண்ணுறாங்க, நல்லா அழுத்துறாங்க. அழுத்தும் போது அதில் இருக்கக்கூடிய அந்த வாட்டர்லாம் வெளியே போயிடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு அதுக்கப்புறம் சாலிடு சீஸ் கிடைக்குது. மோஸ்ட் சீஸ் ஆர் மேட் வித் ஸ்டார்டர் பாக்டீரியா, லாக்டோகாக்கஸ், லாக்டோபேசில்லஸ், ஸ்ட்ரெப்டோகாக்கஸ். இதெல்லாம் ஸ்டார்டர் பாக்டீரியா. அதாவது ஸ்டார்டர் பாக்டீரியா அப்படிங்கிறது அந்த பாலை புளிக்க வைக்கிறதுக்கான பாக்டீரியா. லாக்டோகாக்கஸ், லாக்டோபேசில்லஸ், ஸ்ட்ரெப்டோகாக்கஸ். சரிங்களா? 1 மார்க் இதெல்லாம். பன்னீர் அப்படிங்கிறது காட்டேஜ் சீஸ். இது குடிசை தொழிலில் உருவாக்கக்கூடிய ஒரு வகையான சீஸ் பன்னீர். இஸ் ஃப்ரெஷ் சீஸ் காமன் இன் சவுத் ஆசியா, எஸ்பெஷலி இன் இந்தியா. பொதுவாக இது சவுத் ஆசியாவிலையும் இந்தியாவிலையும் இது தயாரிக்கப்படுது இந்த பன்னீர். இட் இஸ் மேட் பை curdling மில்க் வித் லெமன் ஜூஸ், வினிகர் அண்ட் அதர் எடிபிள் ஆசிட்ஸ். இது வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா,
இந்த பாலில் வந்து லெமன் ஜூஸு, வினிகர், எடிபிள் ஆசிட்ஸ் இதெல்லாம் அதில் ஆட் பண்ணி அதிலிருந்து தான் இந்த பன்னீர் தயாரிக்கப்படுது. Large holes in Swiss cheese is due to the production of large amount of carbon dioxide by the bacterium Propionibacterium shermani. ஆக்சுவலாக ஸ்விஸ் சீஸ், அந்த ஸ்விஸ் சீஸில் பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஹோல்ஸ் நிறையா ஃபார்ம் ஆகிருக்கும். லார்ஜ் ஹோல்ஸ்னால் தெரிஞ்சு பெரிய பெரிய துளைகள் ஃபார்ம் ஆகிருக்கும் அந்த ஸ்விஸ் சீஸில். அந்த துளைகள் ஏற்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு காரணம் இந்த ப்ரோபியானிபாக்டீரியம் ஷெர்மானி அப்படிங்கிற பாக்டீரியம் உருவாக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு தான் காரணம். இந்த பாக்டீரியம் கார்பன் டை ஆக்சைடை நிறைய உற்பத்தி பண்ணும். அந்த கார்பன் டை ஆக்சைடால் தான் அந்த ஸ்விஸ் சீஸில் நிறைய ஹோல்ஸு ஃபார்ம் ஆகிருக்கும். சரிங்களா? அடுத்தது இந்த பாக்டீரியா Leuconostoc mesenteroids, whereas the dough used in bread making is fermented by Saccharomyces cerevisiae. ஆக்சுவலாக இட்லி தயாரிக்கும் போதும் தோசை தயாரிக்கும் போதும் அந்த பிசைஞ்ச மாவு பயன்படுத்துகிறாங்க. அந்த பிசைஞ்ச மாவில் என்ன பாக்டீரியம் இருக்குது அப்படின்னா லியூகோனாஸ்டாக் மீசென்ட்ராய்ட்ஸ் அப்படிங்கிற பாக்டீரியத்தினால தான் அந்த பிசைஞ்ச மாவு புளிப்பு சுவையை அடையுது. ஃபெர்மெண்டட்னா புளிப்பு சுவை, நொதித்தல் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த பிசைஞ்ச இட்லி மாவு, தோசை மாவுலாம் புளிப்பு சுவைக்கு காரணம் என்ன? லியூகோனாஸ்டாக் மீசென்ட்ராய்ட்ஸ் அப்படிங்கிற பாக்டீரியா தான் காரணம். அதுக்கப்புறம் இந்த பிசைஞ்ச மாவு எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, பிரெட் மேக்கிங், பிரெட்டு தயாரிக்கும் போது இந்த பிசைஞ்ச மாவை பயன்படுத்துகிறாங்க. அங்கே பயன்படுத்தக்கூடிய நுண்ணுயிரினுடைய பேர் என்ன அப்படின்னா Saccharomyces cerevisiae. இது வந்து பேக்கர்ஸ் ஈஸ்ட்னு பேர். இன்னொரு பேர் பேக்கர்ஸ் ஈஸ்ட். பிரெட்டு தயாரிக்கிறதுல இந்த ஈஸ்ட்டை பயன்படுத்தி புளிக்க வைக்கிறாங்க. ஃபெர்மெண்டட் நொதித்தல் செய்கிறாங்க. அப்படி நொதிக்க வச்சு அதுக்கப்புறம் பிரெட்டு தயாரிக்கிறாங்க. சரிங்களா? ஃபெர்மெண்டேஷன் ஆஃப் குளுக்கோஸ் மெயின்லி ஃபார்ம்ஸ் எத்தில் ஆல்கஹால் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. அப்படி குளுக்கோஸை வந்து நொதித்தல் செய்யும்போது, ஒரு குளுக்கோஸை நொதித்தல் செய்யும்போது அதில் என்ன பொருள் உருவாகுது அப்படின்னா எத்தில் ஆல்கஹாலும் கார்பன் டை ஆக்சைடும் சேர்ந்து உருவாக்கப்படுது. குளுக்கோஸ் நொதித்தலின் போது எத்தில் ஆல்கஹால் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு ரெண்டும் சேர்ந்து உருவாக்கப்படுது. கார்பன் டை ஆக்சைடு which is responsible for leavening of dough. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் கார்பன் டை ஆக்சைடு, இந்த எத்தில் ஆல்கஹால் இதெல்லாம் வந்து எதுக்கு காரணம் அப்படின்னா, அந்த பிசைஞ்ச மாவு இருக்கு இல்லைங்களா, அந்த பிசைஞ்ச மாவை புளிக்க வைக்கிறதுக்கு இதெல்லாம் பயன்படுது. இந்த கார்பன் டை ஆக்சைடும் எத்தில் ஆல்கஹாலும் எதுக்கு பயன்படுது? அந்த பிசைஞ்ச மாவை புளிக்க வைக்கிறதுக்கு பயன்படுது. அதான் சொல்கிறாங்க which is responsible for leavening of dough. leavening means புளிப்பு சுவையை ஏற்படுத்துறது. புளிப்பு சுவையை அந்த பிசைஞ்ச மாவில் இந்த ரெண்டு தான் ஏற்படுத்துது. when leavened dough is packed, both carbon dioxide and ethyl alcohol evaporate, making the bread porous and soft. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிசைஞ்ச மாவை பயன்படுத்தி ப்ரெட்டு தயாரிக்கிறாங்க. அந்த ப்ரெட்டு தயாரித்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தெரியும், ப்ரெட்டில் நிறைய துளைகள் இருக்கும். போரஸ்னால் துளைகள், அதில் நிறையா ஓட்டையாக கேப் இருக்கும். அப்புறம் அந்த ப்ரெட் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கார்பன் டை ஆக்சைடும் எத்தில் ஆல்கஹாலும் எவாபரேட் ஆயிரும். இந்த கார்பன் டை ஆக்சைடும் எத்தில் ஆல்கஹாலும் எவாபரேட் ஆனதுக்கு அப்புறம் அந்த ப்ரெட் எப்படி இருக்கும்? அதிகமாக துளையுடன் காணப்படும், சாஃப்டாகவும் இருக்கும். அதுக்கு காரணமே இந்த கார்பன் டை ஆக்சைடு எத்தில் ஆல்கஹாலும் எவாபரேட் ஆகிறதுனால தான் காரணம். சரிங்களா? அடுத்தது சிங்கிள் செல் புரோட்டீன் அப்படின்னா என்ன? எஸ்சிபின்னு சொல்லுவோம். சிங்கிள் செல் புரோட்டீன் ரெஃபர்ஸ் டு எடிபிள் யூனிசெல்லுலார் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் லைக் ஸ்பைருலினா. இது வந்து உண்ணத்தகுந்த நுண்ணுயிரிகள். அப்போ சிங்கிள் செல் புரோட்டீன் அப்படிங்கிறது
எஸ்சிபி அப்படின்னு சொல்கிறாங்க ஷார்ட் ஃபார்மில். இதுக்கு எக்ஸாம்பிள் ஸ்பைருலினா. அப்புறம் protein extracts from pure or mixed cultures of algae, yeast, fungi or bacteria may be used as ingredient or as substitute for protein rich foods. இதை எதிலிருந்து இந்த புரோட்டீன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க, பிரிச்செடுக்கிறாங்க அப்படின்னா, அதாவது இதை கல்ச்சர் பண்ணி அதிலேருந்து புரோட்டீனை பிரிச்செடுக்கிறாங்க. ஆல்கி, ஈஸ்ட்டு, ஃபங்கை, பாக்டீரியா இதெல்லாம் கல்ச்சர் பண்ணுறாங்க. கல்ச்சர் பண்ணி அதில் இருக்கக்கூடிய புரோட்டீனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறாங்க. அதை நம்ம உணவுப் பொருளாக பயன்படுத்திக்கலாம். இல்லை இப்போ பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய உணவுப் பொருளுக்கு சப்ஸ்டியூட்டாக பயன்படுத்தலாம். மற்ற புரோட்டீனுக்கு சப்ஸ்டியூட்டாக பயன்படுத்திக்கலாம் இந்த சிங்கிள் செல் புரோட்டீனை. சரிங்களா? அதை தான் சொல்கிறாங்க. ரிச் ஃபுட்ஸ் அண்ட் சூட்டபிள் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன். இது மனிதனுக்கு சூட்டபிளான ஒரு ஃபுட்டாக பயன்படுத்திக்கலாம். இந்த சிங்கிள் செல் புரோட்டீனை மனிதனுக்கு ஒரு சூட்டபிள் புரோட்டீனாக பயன்படுது. அதே டைமில் விலங்கினத்துக்கும் பயன்படுத்தலாம். அனிமல் ஃபீட், சில விலங்குகளுக்கு உணவுப் பொருளாக இதை கொடுக்கலாம் இந்த சிங்கிள் செல் புரோட்டீனை. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இதுவரையும் பார்த்தது மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர். அதில் வீடுகளில் நம்ம பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருளில் நுண்ணுயிரிகள் எப்படியெல்லாம் பயன்படுது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் மைக்ரோப்ஸ் இன் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச்.